டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 5ஆம் காணொளி. இதில் முதலாவது இன்றைய பாடத்தில் தமிழ் உயிரெழுத்துக்கள், அவற்றுக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்துக்கள், அது என்னன்னு முதல்ல பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஆங்கிலம் வாசிக்க சிரமப்படுபவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, தமிழ் பெயர்களை, மனிதர்களுடைய பெயர்களையோ ஊர்களுடைய பெயர்களையோ ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுடைய பெயர்கள் படிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக இதை நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த ஆ என்ற எழுத்துக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்து, அதுக்கு பதிலாக எதை பயன்படுத்தலாம்னா ஏ என்ற எழுத்தை பயன்படுத்தலாம். ஆ என்ற உச்சரிப்பும் அந்த நெடிலுக்கும் கூட இதே ஆ தான் பயன்படுகிறது. சில வார்த்தைகளில் இந்த ஏ என்ற எழுத்து, ஆங்கில வார்த்தைகளிலே இந்த ஏ என்ற எழுத்து ஆ என்ற உச்சரிப்பையும் தருகிறது. ஓகேவா? சில பெயர்களை எழுதும்போது, அதாவது குறிப்பாக இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க சில பேர், ஆங்கில எழுத்துக்களை வச்சுக்கிட்டே மெசேஜ் அனுப்புவாங்க, தமிழ் மெசேஜை அடிப்பாங்க. அதெல்லாம் இந்த ஆன்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் 2 ஏ போடுவாங்க. அது மாதிரியும் சில பேர் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஊர்களுடைய பெயர்கள்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு ஏ தான் வந்திருக்கும் ஆன்ற உச்சரிப்புக்கு. அடுத்தது, இந்த இ என்ற எழுத்து ஆங்கிலத்தில் ஐ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அடுத்தது, ஈ என்ற தமிழ் எழுத்து, அதை குறிக்க சில வார்த்தைகளில் 2 ஈ சேர்ந்த மாதிரி வரும், சில வார்த்தைகளில் ஈயும் ஏயும் சேர்ந்த மாதிரி வரும். அதற்கு உதாரண வார்த்தைகளை நம்ம பின்னால் பார்க்கலாம். அடுத்தது, உ என்ற தமிழ் எழுத்தை, இந்த உயிரெழுத்தை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் யூ என்ற எழுத்து பயன்படுகிறது. ஊ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் 2 ஓ சேர்ந்த மாதிரி வருகிறது. பல வார்த்தைகள் அப்படி வருகிறது. சில வார்த்தைகளில் யூ கூட பயன்படுகிறது, அந்த நெடில் ஓசையை குறிப்பிடுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது, இந்த ஏ என்ற எழுத்து ஆங்கிலத்தில் இ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஏ என்ற எழுத்து ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளில் இ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது, சில வார்த்தைகளில் ஏ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் நம்ம பார்க்கலாம். சில வார்த்தைகளில் இந்த இ என்ற எழுத்து வரும், அதற்கு ஏ என்ற உச்சரிப்பு வரும். சில வார்த்தைகளில் ஏ என்ற எழுத்து வரும் ஆங்கிலத்தில், அதற்கு இந்த ஏ என்ற உச்சரிப்பும் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தமிழர்கள் தான் நம்ம இதை ஏ அப்படின்னு முழுமையாக உச்சரிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் எல்லாம் பார்த்தா ஏய் அப்படின்வாங்க. அவங்களுக்கு முழுமையாக அந்த ஏ சொல்ல வராது, அந்த இடத்துல ஏய் அப்படின்வாங்க. அடுத்தது, ஐ என்ற எழுத்து. இந்த ஐ என்ற எழுத்து ஏஐ என்ற 2 எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. சில வார்த்தைகளில் ஒய் என்ற எழுத்தும் ஐ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடுகிறது, அந்த உச்சரிப்பு கொண்டதாக இருக்குது. அடுத்தது, ஓ என்ற எழுத்து. இந்த ஓ என்ற குரில் ஓசை ஆங்கிலத்தில் ஓ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது, ஓ இருக்கு இல்லையா, அந்த ஓவும் இந்த ஓ என்ற ஆங்கில எழுத்தால் தான் குறிப்பிடப்படுகிறது. அவு என்ற உச்சரிப்புக்கு 2 விதமான ஸ்பெல்லிங் இருக்கலாம், ஏயு அல்லது ஓடபிள்யூ. இந்த 2 ஸ்பெல்லிங் வந்தாலும் அவு என்ற உச்சரிப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, அஹ்ஹு அப்படிங்கிறத நம்ம எந்த எழுத்துக்களால் குறிப்பிடலாம்? இந்த ஏ கே ஹெச் என்ற எழுத்தால் குறிப்பிடலாம். ஆனால் வார்த்தைகள் நடுவில் வரும்பொழுது இந்த எழுத்து, ஆயுத எழுத்து ஹ் என்று தான் உச்சரிக்கப்படுகிறது. அப்போ ஹெச் என்ற எழுத்து, ஒரு எழுத்து மட்டும் போதும். அடுத்தது, கீழே ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறேன். ஏற்கனவே இது மாதிரி பயிற்சிலாம் கடந்த வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன். எதற்காக இந்த பயிற்சி? இதெல்லாம் நான் வாசித்து காட்ட போகிறேன். எதற்காக இந்த பயிற்சி அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள், புதிய வார்த்தைகள், அதனுடைய உச்சரிப்பே தெரியாதுன்னா கூட நீங்கள் முயற்சி செய்து அதனுடைய உச்சரிப்பை சரியாக வாசிப்பதற்காக இந்த பயிற்சி கொடுக்குறேன். இந்த பயிற்சியை பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகளை வாசிக்க வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம்னு இல்லை, நாளடைவில் நல்லாவே வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்பொழுது நான் இதை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பேக், பேஜ், கேக்,
cage, dag, dage, fag, phage, gag, gauge, hag, hage, jag, jage, cag, cage, lag, lage, mag, mage, nag, nage, bag, page, rag, rage, sag, sage, tag, tage, wag, wage, wag, wage, yag, age, zag, zage. இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். இதிலும் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எழுத்துக்கூட்டல்களை நான் வாசிக்கிறேன். இதில் சிலவை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளாக இருக்கும், சில இது பயிற்சிக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தை இது பார், பேர், கார், கேர். நீங்களும் திருப்பி சொல்லுங்கள், சரியா? அதுக்கு தான் நான் இடம் விட்டு சொல்கிறேன். டார், டேர், ஃபார், ஃபேர், கார், கேர், ஹார், hair, jar, jar, car, care, lar, lair, mar, mare, nar, nair, par, pair, rar, rare, sar, sar, tar, tear, var, where, var, where, zar, zar, yar, year, zar, zar. இப்பொழுது கீழே உள்ள வார்த்தைகள் இவைகள்லாம் முழுமையான வார்த்தைகள் தான், ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகள். இவற்றுடைய உச்சரிப்பு பாருங்கள். ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு விதமான உச்சரிப்பு இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த வார்த்தை கேஸ், has. இப்போ உச்சரிப்பு மாறிடுது. அடுத்த வரியில் பாருங்கள். வாஸ், பாஸ், மாஸ், பாஸ். மூன்றாவது வரிசை கவனிங்க. இங்கே ஃபேஸ்,
லேஸ், ரேஸ், பேஸ், கேஸ், வாஸ். இந்த வார்த்தை மட்டும் இந்த வார்த்தைகளிலிருந்து, இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளிலிருந்து உச்சரிப்பு வித்தியாசமானது. வாஸ்ன்னு வருது. மீதியெல்லாம் பாருங்கள், ஃபேஸ், லேஸ், ரேஸ், பேஸ், கேஸ் அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த காணொளி உங்களுக்கு இன்றைக்கு இவ்வளோதான். இந்த காணொளி உங்களுக்கு அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து ஏராளமான பேர் பார்க்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. நிறைய பேர் நண்பர்களுக்கு ஷேர் செய்கிறீங்க, அவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி. அது மாதிரி லைக் கொடுத்தவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதை பார்த்ததற்காக நன்றி.